ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எப்படி போகுதுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி ஈவினிங் போல் தான் விலாகே எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஈவினிங் போல் பாண்டியில் ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் இருந்துச்சா. எங்கள் மாமாவுக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மேரேஜ் ஆணுச்சு. இன்றைக்கி தான் ரிசப்ஷன் வச்சுருக்காங்க. அதுக்காக தான் நாங்கள் ஃபேமிலியாக எல்லாருமே ஒன்றா சேர்ந்து போகிறோம். எங்கள் அம்மா, அப்பா, அண்ணா, அண்ணி, சித்தப்பா, சித்தி, மாமா, அண்ணா எல்லாம் சேர்ந்து வேனில் வராங்க. அப்படியே எங்களையும் பிக்கப் பண்ணிட்டாங்க. எல்லாருமே ஒன்றா தான் வேனில் பாண்டிக்கு போனோம். போகும்போது கொஞ்சம் போரிங்காக தான் போணுச்சு. எல்லாம் கம்முன்னு உட்காந்துட்டு வந்தாங்க. டிவியில் படம் ஓடுனுச்சு. சில பேர் படம் பார்த்தாங்க, சில பேர் கம்முன்னு உட்காந்துருந்தாங்க. அப்படியே ஒரு வழியாக மண்டபம் சேர்ந்தாச்சு. பொண்ணு மாப்பிள்ளை வந்திருப்பாங்கன்னு நினச்சோம். கடைசியில் வரவே இல்லை. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஒரு 1.5 மணி நேரம் சேர்ந்து தான் பொண்ணு மாப்பிள்ளையே மண்டபத்துக்கு வந்தாங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் மண்டபத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கே டிஜே அப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஹார்ட் மாதிரி டிசைன் போட்டெலாம் வச்சுருந்தாங்களா. எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சமாக வீடியோ எடுத்துகிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருந்தோம். பாண்டிக்கு வந்தால் எப்பயுமே நாங்கள் இந்த பான்லேவை மிஸ் பண்ணவே மாட்டோம். பான்லே பிராண்டில் குல்ஃபியை இந்த தாட்டியும் வீட்டுக்காரங்க 4வது பில்டிங் தான் பான்லே கடைன்னாங்களா. அப்படியே கிடுகிடுன்னு ஓடி போய் பான்லேயே சாப்பிட்டு வந்துட்டோம். என்ன நீங்கள் மட்டும் தான் சாப்பிட்றீங்களா, பசங்க இல்லையான்னு கேட்காதீங்க. பசங்க 2 பேருக்கும் நல்லா சளி பிடிச்சிருக்கு. அதனால் அப்படியே நாங்கள் மட்டும் தனியாக எஸ்கேப் ஆகி வந்துட்டோம். பான்லேயும் சாப்பிட்டுட்டு அப்படியே மண்டபத்துக்கு போனோம். கொஞ்சம் நேரத்தில் பொண்ணு மாப்பிள்ளையும் வந்துட்டாங்க. சரியான கூட்டங்க ஃபங்க்ஷனை. அந்த அளவுக்கு கூட்டம் அலமோதிட்டு இருந்துச்சு. அப்படியே மொயெல்லாம் வச்சுட்டு அப்படியே நாங்களும் சாப்பிட போயிட்டோம். இது எங்கள் அக்கா, அத்தை எல்லாருமே சொந்தக்காரங்க, சித்தி, அண்ணி எல்லாருமே வந்திருந்தாங்க ஃபங்க்ஷனில். ரொம்பவுமே ஜாலியாக போணுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட போயிட்டோம். மணி ஆகிட்டு. சரி சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நைட்டில் ரைஸ் தான் போடுவாங்க. சாம்பார், புளிக்குழம்பு, ரசம், மோர் எல்லாமே இருந்துச்சு. நம்ம மதியானம் லஞ்ச் போகிற மாதிரி. உங்கள் சைட்லாம் எப்படி சாப்பாடு போடுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. போகிற டைமில், வீட்டுக்கு போகிற டைமில் எல்லாம் வேனில் டான்ஸ் தான் ஆடிட்டு இருந்தாங்க. என் அண்ணன் பையன், எங்கள் மாமா, பாப்பா எல்லாமே ஆடிட்டு இருந்தாங்க. ரொம்பவுமே ஜாலியாக போணுச்சு. வீடு வந்ததே தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குட்டியை ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ.